சரஸ்வதி எம்பிஏ படிச்சிருக்கான்னு நினச்சி தான் எங்கள் அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது, எம்பிஏவா? ஆமாம் சார். நாங்கள் பொண்ணு கேட்டு வரப்போ எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா, ஆமாம் சரஸ்வதி எம்பிஏ படிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லணும். இடத்த காலி பண்ணுங்க. இதுக்கு என்ன சொல்ல போற? கடைசியில ராமூர்த்தியார் சொன்னதா நடந்திருக்கு. அஜிஜோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். தம்பி, பொண்ணு பார்க்க வரதுக்கே இத்தனை கண்டிஷன் போடுறீங்க, கேட்டா அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. இல்லைங்க, இது கண்டிஷன்ல இல்லைங்க, ரிக்வெஸ்டாக தான் கேட்குறேன். எதுக்கு ரிக்வெஸ்ட்? இது பாருங்க தம்பி, உங்க அம்மாக்கு எங்க பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க வந்து பேசினப்போ எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? உங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்து பேசுங்க, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னாரா இல்லையா? ஆமாங்க. இப்ப இப்படி தனியா வந்து பேசுறது எதுக்கு? என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு தான். சொக்கலிங்க வாத்தியார் பொய் சொல்லி ஏமாத்தி பணக்கார வீட்டு பையனை வளைச்சு போட்டான்னு ஊரெல்லாம் என்ன பார்த்து கேவலமா பேசணும்ல. பையன் வீட்டுல அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. வாத்தியார் தான் ராத்திரி பகலா திட்டம் போட்டு இந்த வேலையை பார்த்துருக்கான்னு என்ன பார்த்து சொல்ல வேண்டாம். ஸ்கூல் வாத்தியார் பிரைவேட்டா டியூஷன் எடுக்கிறதே அவங்க படிச்ச படிப்புக்கு செய்யற துரோகம் நினைக்கிறவனா என்ன போய். உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு டெய்லி பாடம் எடுக்கிறவனா என்ன பொய் சொல்ல சொல்றியா? சார், நல்லது நடக்கிறதுக்காக பொய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு திருக்குறளே போட்டிருக்கு. நீங்க தானே சார் டெய்லி கிளாஸ் நடத்துறீங்க? திருக்குறள்ல மிச்சம் இருக்கிற 1329 குறள் உனக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் பொய் சொல்லி தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த கல்யாணமே வேண்டாம், இது நடக்காது. நீங்க கிளம்புங்க. சார், இது எங்களோட லைஃப் சார், தயவு செஞ்சு அதுக்கு எடுத்துறாதீங்க. இத பாருங்க, நீங்க பண்றது எனக்கே சரின்னு படலங்க. என்னடி சரின்னு படல? என்ன சரின்னு படல? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? சொத்து இருக்குன்னு போய் சொல்லுங்க, நகை நட்டு போடுறேன்னு போய் சொல்லுங்க நான் சொல்லிட்டாங்க. அவங்களுக்குள்ள பிடிச்சிருக்கு, அத நீங்களே சேர்த்து வச்ச மாதிரி இருக்கட்டுமே சொல்றாங்க. இதுல என்ன குறைஞ்சு படுவீங்க? அதுக்காக படிக்காதவள படிச்சவனு போய் சொல்ல சொல்றியா? நாளைக்கு எல்லா படத்துலயும் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் வந்து உங்க பொண்ணுக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா? எனக்கு 100க்கு 100 மார்க் போடுங்கன்னு கேட்க மாட்டாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை தப்பெல்லாம் பண்ண சொல்ல சார். எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போச்சு. எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரஸ்வதி ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஒரு சின்ன பிரச்சனையால இந்த கல்யாணத்தில் சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு சார் சொல்றேன். சார், உங்க பொண்ணு ரொம்ப நல்லவங்க சார். அவங்களை கடைசி வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துப்பேன் சார். இந்த சின்ன ஈகோவால எங்க 2 பேர் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ். கையெடு, எடு கைய.
ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிக்கல, இப்பயும் பிடிக்கல. அன்னைக்கு என் வீட்டாளுங்கெல்லாம் சொன்னதால அரகுற மனசோட உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அதைத்தான் நீ பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன வந்து பொய் சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு பொய் சொல்ற, நாளைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கொலை பண்ணணும்னு கேட்பியா? கொலை பண்றவங்க கூட அந்த நேரம் கோவத்துல பண்ணிடுறான். ஆனா இது திட்டம் போட்டு பண்றது. கொலை பண்றதை விட கொடூரமானது பொய் சொல்றது. அது உயிரே போனாலும் என்னால பண்ண முடியாது. சார் நான் சொல்றேன். என் வீட்டுக்கு வந்து என்ன இவ்வளவு தூரம் பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறேல்ல, அதே உன் வீட்டுல உன் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுக்கலாம்ல. அது ஏன் உன் புத்திக்கு உரைக்கல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியப்பா, உங்க பொண்ணு தங்கமானவ, எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் நல்லபடியா பாத்துக்குவேன். இதை உன் அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? முடியாதுல்ல? அப்ப என்னாலே முடியாது. கிளம்பு. நேரத்துல இது வேற. ஏன்பா ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, நீ ஏன்பா வாத்தியார் பண்ண லவ் பண்ண? அவர் அட்வான்ஸ்டு, ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. இந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா அது? அடுத்த ஜென்மத்திலேயாவது அவரை வாத்தியாரா பிறக்காம இருக்க சொல்லு. அப்பதான் நீயும் சரஸ்வதியும் ஜாயின் பண்ண முடியும். அது வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதுல. தமிழ் தம்பி, என்னப்பா பாட்டி பரபரப்பு ஓடி வராங்க? ஒரு நிமிஷம்ப்பா. தமிழ் பாட்டிமா, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? உங்களை பார்க்கணும் தாப்பா ஓடி வந்தேன். என்னாச்சு பாட்டிமா? சொக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்கதான்ப்பா வந்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. இல்லப்பா, அவன் அப்படி பேசினதுல இருந்து மனசே கேட்கல, அதான்ப்பா ஓடி வந்தேன். உங்க அம்மாவுக்கு சரஸ்வதியை பிடிச்சிருக்கு, அவங்க பொண்ணு கேட்க வராங்கங்கிறத கேட்கறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொக்கு உண்மையிலேயே நல்லவன் தான். உங்க புள்ளைய நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களே? நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறா. தமிழ், சரஸ்வதி பிடிச்சிருக்கு நீ சொன்னதுக்கு அவன் ஏதாவது மறுப்பு சொன்னானா? அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேளுங்கன்னு தானே சொன்னான். இப்ப வந்து அவ MBA படிச்சிருக்கான்னு பொய் சொல்ல சொன்னா. அவன் அப்படி பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? இதை சொல்றதுக்கு தான் ஓட்ட பந்த வேற எங்க மாதிரி ஓடி வந்தீங்களா? நீ கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருடா. தமிழ், நான் சொல்றத கேளுப்பா. சொக்கு சைடுல அவன் சொல்றது நியாயமா தான் தெரியும். சரஸ்வதி பக்கம் இருந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அவ மனசுக்கு பிடிச்ச உன்ன மாதிரி தங்கமான பையனோட வாழணும்னு ஆசைப்படுறா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதானே. அதுக்கு ஒரு சின்ன பொய்ய கூட சொல்ல மாட்டேன்னு என் மகன் சொல்றான். இவெல்லாம் எப்படி இந்த ஊர்ல பழைக்க போறான்? அதானே. இத பாருப்பா தமிழ், உன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி உங்க அம்மா அப்பாவை பொண்ணு பாக்குற அளவு கொண்டு வந்துட்ட. இந்த நேரத்துல என் மகன் உண்மையைத்தான் பேசுவேன், பொய்யே சொல்ல மாட்டேன்னு யதார்த்தம் புரியாம உளறிட்டு இருக்கான். பிரச்சனையை சரி பண்ணணும்னு நீங்க வீடு தேடி வந்தீங்க. ஆனா அவன் உங்களை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நல்லதே நடக்கும்.
இந்த ஆசீர்வாதத்தை வீட்ல இருக்கும் போதே கொடுத்துருக்கலாம்ல. எதுக்காக எங்களை விரட்டி பிடிச்சி தேடி வந்து சொல்றீங்க? டேய், என் மகனை சரின்னு ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புடா. என்ன பாட்டி சொல்றீங்க? அவர்தான் அவ்வளவு பிடிவாதமா இருக்காரு. அவன் பிடிவாதக்காரன் தான்ப்பா. எல்லாரும் 10 மாசத்துல பிறந்தா அவன் மட்டும் எக்ஸ்ட்ரா 1/2 மாசம் வயித்துக்குள்ள இருந்துகிட்டு வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சான். அதுக்காக அவனை பெக்காம இருந்துட்டேனா? அவன் பிடிவாதம் அவனோட, நான் அவனுக்கு அம்மா. சரி பாட்டி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? டேய், நான் என்னமோ பண்றேன், அத பத்தி உனக்கு என்ன? தமிழ், நீங்க நாளைக்கு பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரீங்க. பாட்டி எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா முன்னாடி சரஸ்வதி MBA படிக்கவே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நானும் சரஸ்வதி ஒன்னா சேரவே முடியாது பாட்டி. நான் இருக்கேன்ப்பா, அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா? நீ தைரியமா போயிட்டு வா. பாட்டி, ஃபியூச்சர்ல எதுவும் பிரச்சனை வந்துடாத. பெரிய மனுஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன நம்ப மாட்டியா நீ? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க? பாட்டிமா, பாட்டிமா, நீங்க கொடுக்குற தைரியத்தால தான் எங்க அப்பா அம்மாவே நான் கூட்டிட்டு வர போறேன். ஒன்னும் பயப்படாதப்பா, நீ தாராளமா கூட்டிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. நான் வரேன். சரி. அப்புறம் என்னப்பா, ராஜா மாதாவே உத்தரவு கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஏன் கவலைப்படுற? வா, ஹாப்பியா இரு, வா போலாம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நான் தான் சமைச்சேன். நைஸ். ஸ்வீட் எடுத்துக்கோ. இல்ல வேண்டாம். எடுத்துக்கோ பேபி, அம்மா நமக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வர வச்சது. கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இந்தா. பிடிக்கலன்னா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது வாசு. இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? ஆனா அதுக்காக இப்படி இருந்தா எப்படி பேபி? இங்க பாரு, விருந்து கூப்பிட்டீங்க, வந்தேன், சாப்பிட்டேன், தட்ஸ் இட். இதுக்கு மேல வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? நீ ஏதோ வேண்டா வெறுப்பா பேசுற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. I can't live without you. வசு, மாப்ள, விருந்து சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு மேடம். ஆதி மாம், குழுமனாலில காட்டேஜ் விசாரிக்க சொன்னனே, என்னாச்சு? பேசிட்டோம் மாம், எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம டேட் சொல்லிட்டோம்னா அவங்க புக் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ மாப்ள கிட்ட கேட்டுட்டு ஃப்ளைட் புக் பண்ணிடு. சரி மாம். அவங்களுக்கு சின்னதா கூட எந்த குறையும் வந்துடக்கூடாது. இல்ல மாம், அப்படிலாம் எதுவும் வராது. நான் பொறுப்பு. மாப்ள, நீங்க சொல்லிட்டீங்கன்னா இமீடியட்டா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிடலாம். என்ன சொல்லணும்? எதுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணணும்? என்ன மாப்ள இது? கல்யாணம் முடிஞ்ச கையோட எதுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்க? ஹனிமூன் ட்ரிப் தான். அங்க போனீங்கன்னா மனசு விட்டு பேசுவீங்க, தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் சரியாயிடும். எல்லாத்தையும் தாண்டி தனியா இருக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்குவீங்க. அதெல்லாம் நிறைய தடவை தனியாக உட்காந்து பேசியாச்சு மேடம். ஆனால் எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. கார்த்தி, என்ன நீ அம்மா கிட்ட இப்படி பேசுற? வசு, மாப்பிள்ளை எதுவும் சொல்லாத. அவர் இப்போ மன வருத்தத்துல இருக்காரு. இத்தனை நாளா என் மேல மரியாதையா தானே இருந்தாரு. குழுமனாலிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். நாம சொன்னாதான் கேட்க மாட்டாரு. தோ சம்மந்தியே வராங்கல்ல, அவங்க சொல்லியுமா இவர் கேட்காம போயிடுவாரு? வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்க. என்னடா பொண்ணு மாப்பிளைய விருந்துக்கு அனுப்பிட்டு பின்னாடியே வந்து நிக்கிறாங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம், அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டோம். சொல்லுங்க. நம்ம தமிழ் கல்யாண விஷயமா பேசணும். நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போறோம், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்ன சம்பந்தி இது? இது எப்போ நடந்துச்சு? எங்களுக்கு எதுவுமே தெரியல.
பொண்ணையே மாப்பிள்ளையும் விருந்துக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் வீட்டுல வேற என்ன வேலை எங்களுக்கு? அதான் தமிழ் கல்யாணத்தை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதுக்குன்னு இவ்ளோ ஃபாஸ்டாவா? கொஞ்ச நாளாவே அவதான் பொண்ணுன்னு மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம மூர்த்தி தம்பி குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே இவையே உங்க வீட்டு மருமகளா வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. அவங்களும் சொன்ன உடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதான் ரொம்ப தள்ளி போட வேண்டாமேன்னு பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்களும் நாளைக்கே பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, நூடுல்ஸ் சமைக்கிறத விட வேகமா முடிச்சிட்டீங்க. ஆமா, நீங்க பாத்திருக்க பொண்ணோட குடும்பம் எப்படி? நல்ல வசதியா சொஃபஸ்டிகேட்டடா இருப்பாங்களா? அத பத்திலாம் நாங்க விசாரிக்கணும்னு இல்லைங்க. என்ன சொல்றீங்க ஆண்டி? அப்போ மாமா யாரையாவது லவ் பண்றாரா? லவ் மேரேஜ் ஆயிது? தமிழ் என்னைக்குமே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாமா. இது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான். முதல்ல பொண்ணை நான் தான் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. தமிழ் கிட்ட கேட்டேன். அவனும் சரின்னு சொல்லிட்டான். பொண்ணை பார்க்காமலே ஓகே சொல்லிட்டாரா? இல்ல இல்ல, அவனுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான். அவனுக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு உங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணுதான். ஆண்டி, எதுக்கு இவ்ளோ சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. நம்ம சரஸ்வதி தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே சம்பந்தி, கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாளே, விருந்துல கூட உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சோமே. மறக்கிற முகமா அது? நல்லாவே ஞாபகம் இருக்கு. சம்மந்தி, அதான் நாளைக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா நீங்களும் வரணும். புரியுது சம்மந்தி. எடுத்துப்படும் வந்து சொல்றானேன்னு யோசிக்கிறீங்க. நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல காரியம், அதுல கண்டிப்பா நீங்களும் கலந்துக்கலாம். ஆமா சம்பந்தி, நாளைக்கு ஒரு நாள் வேலையை பத்தி யோசிக்காம ஒதுக்கி வச்சுட்டு நீங்க கட்டாயம் வரணும். அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நாங்க புறப்படுறோம். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சம்பந்தி. கல்யாணம் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தத்தை ஸ்டார் ஹோட்டல்ல தான் வைக்கணும்னு. என்ன சம்பந்தி, முடிஞ்சு போன விஷயத்த எதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கணும்? இல்ல, அதான் நடக்கல. அதுக்கு பதிலா 2 பேரையும் வெளிநாட்டுக்கு ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சேன். அட, நல்ல விஷயம் தானே. ஆனா இப்போ இன்டர்நேஷனல் டூருக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இல்ல. அட்லீஸ்ட் குழுமனாலிக்காவது அனுப்பி வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு ஊரு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு சேஞ்சா இருக்கும்ல. அப்படின்னா நீங்க தான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கணும். என்ன சம்பந்தி, நீங்க சொல்லி கேட்க மாட்டேன் நான் சொல்ல போறேன். அப்படி இல்ல, இருந்தாலும் 2 குடும்பமும் சேர்ந்து அனுப்பி வைக்கிறது தானே சந்தோஷம். கார்த்தி, அத்தை என்னைக்கு சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிடு. இல்லம்மா, இப்போதைக்கு என்னால போக முடியாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே போனாதான் மாப்பிள்ள அது அனிமூனு. 60-70 வயசுல போனா அது காசி யாத்திரை. இல்லைங்க மேடம், இப்போ எனக்கு டைம் இல்லை. என்ன கார்த்தி இது, அத்தை சொல்ற மாதிரி போயிட்டு வந்திருப்பா. இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா. டேய், அப்படி என்ன பெரிய வேலை, நாங்க பாத்துக்க மாட்டோமா? அப்பா, இந்த வாரம் பூரா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குப்பா. அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் அண்ணனுக்கு தெரியவே தெரியாது.
அதெல்லாம் நான் பேசின பிஸ்னஸ் டீல்ஸ்ப்பா. அதை நான் இருந்தால் தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். இந்த வாரம் தானே பிஸி, அடுத்த வாரம்? அப்ப அடுத்த வாரம் போலாம்ல?